அதான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லாத நிலைமையில இருக்காங்க. நான் வந்து யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்ட்டு. நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் அரைப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க திருவிளையாடல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியல் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன். சத்தநேரிங்கிற இடத்துல ஒரு சலவையர் கூடத்துக்கு போனேன் நான். கிட்டத்தட்ட இந்த தொகுதி எம்எல்ஏ நிதியில வந்து கட்டப்பட்ட ஒரு கூடம். நேற்று நைட்டு கூடம் எரிஞ்சு சலவை தொழிலாளர் சகோதரர்களோட துணிமணிகள், அவங்க வந்து அயன் பண்ண வாஷ் பண்ண வச்சிருந்த துணிமணிகள் எல்லாமே வந்து எரிஞ்சு கருகி சாம்பலாய் கிடக்குது. இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போன போது அங்கே அந்த சலவை தொழிலாளர் சகோதரிகள் எல்லாமே என்னை எதிர்நோக்கி அவங்க பேசும்போது அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் தான் ஆறா பெருகுச்சு. எந்த வித அடிப்படை வசதியும் இல்லை. அதான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லாத நிலைமையில இருக்காங்க. இந்த தேர்தலிலேயே திமுக நிறுத்தி இருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகர்ல. அது என்ன அவரோட தொகுதியா? இல்லை என் மேலே வந்து முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து குளத்தூர்ல நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்லை தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் ட்ரிப்ளிகேல நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? இப்போ புதுசாக வந்து நேற்று வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, நான் வந்து யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்ட்டு. ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி 2 சகோதரர்கள், மிஸ்டர் மணின்னு ஒருத்தர், அப்புறம் மிஸ்டர் அசோக், இவங்க 2 சகோதரர்கள், அவங்க படம் பண்ணுன்ட்டு வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நான் நடிக்கிற மட்டும் வச்சு எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் பழகினேன். அதுவும் அந்த 2வது இருக்கிற அசோக் வந்து என்னோட கூட பிறந்த தம்பியாக தான் நினச்சேன். நான் அட்வான்ஸ் தொகையை வழங்கிட்டு ஷூட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் என்னால் இப்போதைக்கு ஃபண்டு மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பிளான் பண்ண ஷெட்யூலில் இந்த படத்தை பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் கழிச்சு படம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். எங்களுக்குள்ளே நல்ல கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் அரைப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க திருவிளையாடல அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேலே ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ வெவ்வேறு சேனலில் சம்மந்தம்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன், என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்லை அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என் மேலே வச்சுருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மான நஷ்ட வழக்கு போடலாம், கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் யாரோ எரியப்பட்ட அம்புகள், அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோட அன்புக்குரிய சகோதரர்கள் தான். நான் அவங்களுக்கு மிரட்டல் விடுத்தேனோ இல்லை அவங்க அட்வான்ஸை கேட்டு, ஆக்சுவலாக அவங்க அட்வான்ஸ் கேட்டால் நான் திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க பணத்தை கேட்டால் திருப்பி தாராளமாக கொடுத்துருவேன். அரசியல் சித்து விளையாட்டில் இதுவும் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியல் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன். இப்போ எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழகத்தை தமிழகமாக தான் பார்ப்பார் வழியே, இது வந்து அதிமுக காரங்க திமுக காரங்களாம் பிரித்து பார்க்க மாட்டார். அதே தான் மத்திய அரசுக்கும். மெட்ரோ திட்டத்துக்கான செயல் வடிவ திட்டத்தில் மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை எதுவுமே இவங்க பண்ணலை. அதிமுக ஆட்சியிலே மெட்ரோ திட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3/4 இடத்துல நிறைவேறி நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே இன்னும் வந்து மெட்ரோ திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகளை தேவையான டாக்குமெண்ட்ஸே இவங்க முடிச்சு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு மேலே பழி போடுறது வந்து முழுக்க இவங்களோட கையாளத்தனத்தை தான் காட்டுது. நான் பலமாக சொன்னது என்னோட எதிர்கட்சி வேட்பாளரையும் அவர் மேலே மக்களுக்கு அதிருப்தி தான் என்னோட பெரிய பலமாக சொன்னேன். இப்போ வந்து நான் பேச வேண்டியதெல்லாம் என் சார்பாக அவரே பேசிகிட்டு இருக்காரு, அதுவே மிகப்பெரிய நன்றி. இந்த திமுக அரசு என்னெல்லாம் பண்ணலையோ அது வந்து நாங்கள் சொல்கிறத விட அவரே நிறைய சொல்கிறாரு. அதுக்கான ரெக்கார்டெல்லாம் நிறைய வேறு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதே புது விஷயம். முந்தா நாள் அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியில் எவ்வளோ நல்ல விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த டேர்மில் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் பண்ண முடியல, அதுக்கு நிறைய ப்ரெஷர் தான் காரணம், அரசியல் காரணங்களுக்காக அது வெளியில் சொல்ல முடியல, இது அவரே சொன்னது. சட்டசபையில் அவரே பேசியிருக்காரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதிகாரிகள் கையில் தான் இருக்குன்ட்டு தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சிருக்காரு. அதனால் முதலமைச்சரால் கண்டிக்கப்பட்டும் இருக்காரு. ஸோ நாங்கள் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அவரே பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து மக்களுக்கு தேவையான உண்மையை வந்து அவரே எங்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.